அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் வெங்கடேஷ் எம்ஏஎஸ் ரெயின்மேன். இனிய காலை வணக்கம். இன்றைய வானிலை அனுமானம் பார்க்குறதுக்கு முன்னாடி இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம். அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளுக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசின் சார் அறிவிப்புகளை பின்தொடரவும். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் இன்றைய வானிலை அனுமானம் 2 ஏப்ரல் 2025 உங்களுக்காக. நேற்று நம்ம வானிலையில் பல நாட்களுக்கு முன்னாடி வானிலை அனுமானத்தில் நம்ம சொன்ன மாதிரி காற்றின் திசை வேறுபாடு காரணமாக, அதாவது கிழக்கு திசை காற்று மீண்டும் வருவதனால காற்றின் குவிதல் காரணமாக டெல்டா மற்றும் தென் தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் இன்று இடிமலை வெப்பச்சலன மழை தொடரப்போகிறது. அதே நேரத்தில் மேற்கு கரையோர பகுதிகளில் காற்றின் திசை வேறுபாடு காரணமாக, காற்றின் முதிவு காரணமாக ஏற்படக்கூடிய தண்டர்ஸ்டார்ம்ஸும் வரப்போகுது. நேற்று கோவை மற்றும் பொள்ளாச்சி பகுதிகளில் நள்ளிரவில் நல்ல கனமழையை பார்த்துருப்பீங்க. அதுவும் இந்த காரணமாகத்தான். நேற்று நம்ம சொன்ன மாதிரி வத்ராப்பில் 65.6 மில்லிமீட்டர் மழை அதிகபட்சமாக பதிவாகி இருக்கிறது. இது மாதிரியான பெரும்பாலான பகுதிகளில் இன்று கனமழை இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்படிங்கிறது இன்றைக்கி மட்டும் இல்லை, அடுத்த 2 நாட்களுக்கு இந்த கனமழை தொடரும். நடுவில் கொஞ்சம் கேப்புக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து இந்த வார கடைசியில் வரக்கூடிய ஒரு சலனம் என்ன, 7ஆம் தேதி வங்கக்கடலில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக போகுது. வானிலை படிமங்கள்லையும் மாற்றங்கள் தொடர்கிறது. பெரும்பாலான வானிலை படிமங்கள் என்செம்பிள் மெம்பர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வலு குறைந்த சலனம், வலு அதிகமாக இருந்தால், அதாவது இன்டென்சிட்டி அதிகமாக இருந்தால் தாழ்வு மண்டலம் புயலாக மாறினால் மியான்மரை நோக்கியும், தாழ்வு பகுதி அந்தளவுக்கு நன்கு அமைந்த தாழ்வு பகுதிக்கு அருகிலே இருந்தால் அது தமிழகத்தை நோக்கியும் வரக்கூடுமோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நிலவுகிறது. எது இருப்பினும் தடனம் வங்கக்கடல் பகுதிகளுக்குள் வரும் பொழுது மட்டுமே நம்ம உண்மை நிலவரத்தை சொல்ல முடியும். ஏன்னா 2 விஷயம் தொடர்ந்து இருக்கு. மேற்கத்திய கலக்கம் வரப்போகுது. அதே நேரத்தில் வலு குறைந்த சலனமாக வலு அதிகமான சலனமாக வரும்போதா அப்படிங்கிறத இந்த சலனம் வரக்கூடிய நேரத்தை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். ஆகையால் தொடர்ந்து கவனித்து கொண்டே வாருங்கள். அடுத்த 24 மணி நேரத்திற்கு தமிழகத்தில் மழை வாய்ப்புள்ள பகுதிகள் பொறுத்தவரையிலையும் முதல்ல டெல்டா மாவட்டத்துக்கு போவோம். காரைக்கால், நாகை, திருவாரூர், தஞ்சை இந்த மாவட்டங்கள், புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி மற்றும் சிவகங்கை, ராமநாதபுரம், தென் தமிழகத்தில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, விருதுநகர், மதுரை, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் பரவலாக இன்று இடியுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பல மாவட்டங்களில் பதிவாகும். திருச்சிராப்பள்ளி, கரூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, கோவை மாவட்டத்திலையும் இன்று பரவலாக மிதமானது முதல் சில பகுதிகளில் கனமழை இருக்க வாய்ப்பு இருக்குது. கொடைக்கானல், வால்பாறை, நீலகிரி மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. மீண்டும் ஒரு முறை தமிழகத்தில் இன்று காரைக்கால், நாகை, திருவாரூர், தஞ்சை, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, விருதுநகர், தென்காசி, குற்றாலம், மாஞ்சோலை, மதுரை, தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் பரவலாக மிதமானது முதல் கனமழை பதிவாகும். திருச்சிராப்பள்ளி, கரூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, கோவை, நீலகிரி, வால்பாறை மற்றும் கொடைக்கானல் பகுதிகளிலையும் பரவலாக மிதமான மழை, ஒரு சில பகுதிகளில் மலைவாச ஸ்தலங்களில் கனமழை இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இது தமிழகத்தில். மற்றபடி மற்ற தமிழக பகுதிகள் அரியலூர், பெரம்பலூர், பாண்டிச்சேரி, கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, வேலூர், தருமபுரி இந்த பகுதிகளெலாம் மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பதிவாகிறதுக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன அப்படிங்கிறது தான். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆஸ் யூஷுவல் மேகமூட்டத்துடன் இருக்க வாய்ப்பு. அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி வரலையும் ஒட்டியிருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். கேரளாவில் பரவலாக இன்று மிதமானது முதல் கனமழை பல பகுதிகளிலையும், கடலோர கர்நாடகா, மங்களூரு, கொடகு, சாம்ராஜ்நகர், சிக்மகளூரு, ஷிமோகா, உடுப்பி, உத்தரப்பிரதேசம், கோவா வரலையும் தொடர்ந்து இன்றும் மிதமானது முதல் கனமழை பதிவாகும். ஆந்திரா, ராயலசீமாவில் கர்னூல், கடப்பா மாவட்டத்தை, அனந்தபூர் பகுதிகளில் மிதமான மழை. பெங்களூரு சுற்று வட்டார பகுதிகள், மாண்டியா, மைசூரில் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பதிவாக வாய்ப்புகள். இதுதான் அடுத்த 24 மணி நேரத்திற்கு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய மழை வாய்ப்புள்ள பகுதிகள் பற்றின அப்டேட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பல புரிதல்களை கொடுத்துருக்கும். உங்களுக்கு
படிப்பினையை கொடுத்துருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் தொட்டு நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த காணொலியை நாளைக்கு காலையில் சந்திக்கலாம். மீன்வைல் ஏதாவது நவ் கேஸ்ட் அலர்ட் வீடியோஸ் ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பை பை, சி யூ, ஹாவ் எ நைஸ் டே.